எம்மா என்ன மழை பெய்யுதா, முதல்ல ஓடணும். பத்மாக்கா, பத்மாக்கா, சும்மாவே நீங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகாது, மழை வர வந்துருச்சா, போயிருக்காளுங்க பாருங்க எப்படி போவாங்க. ஏக்கா எவ்வளோ நேரம்க்கா உங்களை கூப்பிடுறது, அப்படி என்னதாக்கா உள்ள பண்ணிட்டு இருப்பீங்க? அதே ஸ்கூல் லீவ் விட்டாங்க பார்த்துக்க, பிள்ளைகளுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குப்பா மலைக்கு அப்படின்னு கேட்டாங்க. சரி நான் தான் போயிட்டு பஜ்ஜி சுடலான்னு வாங்கிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஏக்கா எவ்வளோ நேரம்க்கா மழையில் நனையுது, வாங்க உள்ள போய் பேசுவோம். ஐயா உள்ள கூப்பிட்டாங்க பஜ்ஜி கேட்பாளே. சரி 2 பஜ்ஜி தானே, பரவாயில்ல போயிட்டு போது கூப்பிடுவோம். எனக்கா இலங்கை தான் இருக்கீங்க போல. ஐயோ இவங்க என்ன பண்றாங்க தெரியலையே. ஏக்கா இவளையும் உள்ள கூப்பிட போறீங்களா? எனக்கா உள்ள ஏதோ வாசனை தூக்குது, என்ன சமைக்கிறீங்க? மழை நேரம் சூப்பர் தான் போங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம பத்மாக்கா பஜ்ஜி சொல்றாங்களாம். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகல, லீவ் இல்லை இன்னைக்கு, அதான். நான் பஜ்ஜி சொல்ற விஷயத்த அவகிட்ட ஏண்டி சொன்னேன், இப்போ அவளும் உள்ள வரேன்வாளே. ஏக்கா நல்ல நேரத்தில் வந்த போங்க. சரி சரி வாங்க உள்ள போய் சாப்பிடுவோம். அந்தா போச்சு, நான் நினைச்ச மாதிரி சொல்லிட்டேன். சரி கூப்பிடுவோம். என்ன இப்போ 2 பஜ்ஜி தான் போயிட்டு போறேன். சரி சரி இடி மில்லமா இருக்கு, சீக்கிரமா உள்ளக்க வாங்க. ஏக்கா இந்த வீடு மாதிரி ரொம்ப நேரம் நிற்க கூடாதுங்கக்கா, வாங்க சீக்கிரம் போகலாம். இந்த பொம்பளை சரியானவக்கா, சத்தம் வந்தாலும் அப்படி கெட்டுவாக்கா. அக்கா இன்னைக்கு இப்போதான்க்கா ஒன்று தோணுது, நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த ஊரை சுற்றிட்டு அப்படியே லைட்டாக வந்துடலாம்க்கா இந்த மலையில். ஆமாம் எனக்கும் மலையில் நிறைய பிடிக்கும். நம்ம போயிட்டு அப்புறமா அக்கா உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம், வாங்க ஒரு 4 வீடு சுற்றி பார்த்துட்டு வருவோம். நானும் பஜ்ஜி சுடுறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ் வாங்கணும். வெறும் 4 பஜ்ஜி தான் சுட்டேன், எண்ணெய் தீர்ந்து போச்சு. அப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம், கடையில் போயிட்டு வரீங்களா? வாங்க போகலாம். எக்கா இந்த வீட்டு பக்கம் ஏன் கூப்பிட்டு வந்தீங்க, இது சரியான ஆளாச்சு. ஏன் பிள்ளை அப்படி சொல்ற? ஏக்கா அவ சொல்றது சரிதான்க்கா, இவன் நம்மக்கிட்ட என்ன பொருள் கேட்டாலும் நம்ம கொடுப்போம். ஆனால் அவகிட்ட போய் ஒரு கற்பனாந்தலை கேட்டு பாருங்க, தரவே மாட்டாக்கா. நடை கட்டுங்க, அடுத்த வீட்டு பக்கம் போவோம். மழை வர எப்படி வருது, எப்படி நனைஞ்சிருக்குன்னு பார்க்க வேணாமா? மழையில பார்க்க நம்ம தெரு என்ன அழகா இருக்கு. அதானே பேசிக்கிட்டு நான் வாங்க வேண்டியதை மறந்துட்டேன். வாங்க அப்படியே கடத்தருக்கு போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரலாம், அப்புறம் எப்படி நம்ம பஜ்ஜி சுட்டு சாப்பிட்றது? மழைக்கு பஜ்ஜி நல்லா இருக்கும். ஏக்கா அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு சந்தேகம் வரலனாதான் ஆச்சரியம், சொல்லு என்ன சந்தேகம்? காலையில் நியூஸில் கனமழைன்னு போட்டாங்களே, என்னக்கா இது மழை கொஞ்சமாக தான் வருது? நம்ம நியூஸ்லலாம் எப்போ மழை வராதுன்றாங்களோ அப்போ தான் மழை வரும், எப்போ கனமழைன்றாங்களோ அப்போ கம்மியாக வரும், எப்போ கம்மியாக மழை வரும்னு சொல்லுவாங்களோ அப்போ தான் கனமழை பெய்யும். நம்ம நியூஸை பற்றி உனக்கு தெரியாதா? சரியா சொன்னீங்கக்கா. சரி சரி விடுங்க, எதோ தெரியாமல் இந்த சந்தேகத்தை கேட்டுட்டேன். வாங்க கடைக்கு போவோம். ஏக்கா அப்படியே எனக்கு ஏதாவது வாங்கி தாங்கக்கா. தெரியாமல் இவ்வளோ கடைக்கு கூப்பிட்டுட்டோம் போல, பஜ்ஜி சுட்டு தரது பார்த்தாம இப்போ கடையில் ஏதாச்சும் வாங்கி தாங்குறா. காசு நீ எங்கள் அப்பா நான் கொடுத்து வச்சிருக்கான். ஏக்கா போகலாமாக்கா? இந்த வந்துட்டேன். ஏக்கா நாங்கள் அப்படியே ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க. அப்படியே எனக்கு 2 வாழைப்பழத்தை வாங்கிட்டு வாங்கக்கா. இதெல்லாம் எனக்கு தேவைதான். வாங்க என்ன வேணும் உங்களுக்கு? ஸ்கூலுக்கு போயாடா தம்பி, அப்பாவை கூப்பிடு. நான் இந்த கடையோட ஓனர், பார்த்து பேசுறீங்களா? என் ஹைட்டை பார்த்து தப்பா நினைச்சிடாதீங்க. சரிங்க கோச்சிக்காதீங்க. எனக்கு 2 வாழைப்பழமும் 1 லிட்டர் போமா எண்ணெயும் தர முடியுமா? சரி சரி காசு தாங்க. நான் போயிட்டு வரேன். போகலாமாக்கா? பேசிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் பாருங்க, எவ்வளவு தண்ணியாக நிற்கிது. ஃபஸ்ட்டு வாங்க வீட்டுக்கு போவோம். கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னது இவ்வளோதான், இப்போ எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா? வாங்க வாங்க, இடியும் மின்னலும் அதிகமாகிடுச்சு, போகலாம். சரி நீங்கள் 2 பேர் உட்காந்துருங்க, நான் வரேன். சரி பசங்க இங்கே 2 பேரும் எங்கே அங்கே என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நியூஸில் இன்னும் எத்தனை நாளைக்கு மழை வரும்னு பார்க்குறோம். சரி நீங்கள் 2 பேர் டிவி பார்த்துட்டுங்க, நான் போய் பஜ்ஜி சுட்டு எடுத்துகிட்டு வரேன். அம்மா அம்மா அம்மா, வீட்டில் எப்படி சத்தம் போட்டுட்டு வரேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, ஸ்கூல் இன்னும் 2 நாள் லீவா, ஒரே ஜாலியாக இருக்கு. நான் சும்மா தாம்மா சொன்னேன், ஏம்மா நீங்கள் எப்படி கோவப்படுறீங்க? ஏக்கா இவங்க 2 பேரும் என்னக்கா எப்படி சண்டை போட்டு கிடக்குறாங்க? யார் சண்டை போட்டால் நமக்கு என்ன, நம்ம பஜ்ஜி சாப்பிட தானே வந்தோம், கம்முனரு. அதுவும் சரிதான், பஜ்ஜி தான் முக்கியம். சரி அம்மா தானே திட்டினேன், மூஞ்சி அப்படி வச்சுக்காம போ, பஜ்ஜி சுட்டு எடுத்துகிட்டு வரேன். என்ன புள்ளி வளர்த்து வச்சிருக்கா பாரு, இங்கே வந்து நமக்கு முன்னாடி கால் நீட்டி உட்காந்துட்டு இருக்கா. ஏம்மா எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்களே, நீ வா இப்படி வா, என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவா. நான் ஹெல்ப் பண்ணுமா? எனக்கே இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்டாங்க, நான் ஜாலியாக படுத்து தூங்கலாம் பார்த்தா நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, போங்கம்மா. உனக்கு எவ்வளோ திமுறை தான் நீ என்னை பார்த்து அப்படி பேசுவ?
வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்க இப்படிதான் நடந்துக்குவியா? இதுதானே அவன் சொல்லி கொடுத்தனா? ஐயோ அம்மா நான் சும்மா சொன்ன மாதிரி கோவப்படாதே மாதிரி வந்துட்டேன். சரி வாங்க எல்லாரும் பஜ்ஜி எடுத்துக்கோங்க. அக்கா ஒரு வழியா நம்ம எதிர்பார்த்த பஜ்ஜி வந்துருச்சுக்கா. ஆமா ஆமா சரி சரி அப்படியே இந்த லீவை என்ஜாய் பண்ண போறேன் ஜாலி. நீலாம் திருந்தவே மாட்டியா? எப்பதான் திருந்த போற? லீவு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போறதுல ஒரு வாரத்துல 4 நாள் லீவ் போட்டு 2 நாள் ஸ்கூலுக்கு போறது. அப்புறம் எப்படி படிப்ப? மறுபடியும் லீவு ஈவன் பேசிட்டு இருந்தா வெளுத்துருவேன். ஏக்கா நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, அவங்க அடிச்சுக்கிட்டா நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நீ சொல்றது சரிதான், வா நழுவிடலாம். நான் அவ்வளோ சொல்றேன், நீனும் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கியா? என்ன போய் படிக்கிற வேலையை பாரு. லீவா இருந்தா என்ன, போய் படி. எதுக்குடி லீவ் டைம்ல போய் பிள்ளைய போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? ஆமா உங்க பிள்ளை வீட்டில் நாங்கள் எதுவும் சொல்லிடக்கூடாது பார்த்துக்காங்க. நாங்களாம் கெட்டதுக்கு சொல்றோம், நல்லதுக்கு எதுவும் சொல்ல மாட்டோம்ல. நான் இப்போ என்னம்மா அப்படி தப்பா சொன்னேன்? பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், திட்டாதுன்னு தானம்மா சொன்னேன். கரெக்டாக சொன்னீங்கப்பா. எது பிள்ளைங்க ரெஸ்ட் எடுக்கட்டுமா? உங்க பொண்ணு வாரத்தில் 4 நாள் ரெஸ்ட் மட்டும் தாங்க எடுக்கிறா. 2 நாள் தான் ஸ்கூலுக்கு போறா. அதில் சாட்டர்டே சண்டே லீவ் வேற. இதில் மழையில லீவ் விட்டாங்க, இன்னும் 2 நாள் லீவ் கிடைக்குமான்னு வேற கேட்குறா. இந்த மழையில எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்க பொண்ணுக்கு என்ன சந்தோஷம் அப்படி? அப்பா நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைப்பா. நான் லீவு நாளைக்கு இருக்குமா மழை வருதுன்னாப்பா கேட்டேன். சரி விடுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு டிவி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வாங்க, ஃபேமிலியாக சேர்ந்து பார்க்கலாம். டிவி பார்க்க கரண்ட் உங்க அப்பா நான் எடுத்து வச்சிருக்கான். மழை பெஞ்சு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா உங்க பொண்ணுக்கு உங்களுக்கு புரியுதா இல்லையா? நாங்கள் கிச்சனில் அங்கே வெந்துக்கிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன அப்படி சந்தோஷம்? கரண்ட் கட்டா அந்தா போச்சு. நான் நினச்ச எல்லாமே போச்சு.